Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப தமிழ்ல ரீசன்ட்டா வெளியே இருக்க ஜெய் பீம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை முழுசா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, பார்க்கணும்ன்றவங்க பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படம் முழுக்கவே 1995ல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இப்ப நிறைய மக்கள் ஜெயில் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களா வெளியே வரும்போது போலீஸ் என்ன பண்றாரு, நீ என்ன ஜாதின்னு கேட்டு பிரிக்கிறாரு. அதுபடி ஷெட்யூல் ட்ரைப்ஸை மட்டும் ஒரு ஓரமா நிக்க வைக்கிறாரு. அவங்களும் ஒரு மாதிரி பயந்தமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப மத்த கேஸ்ட சேர்ந்தவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க மட்டும் தான் கூட்டமா நிக்கிறாங்க. இப்ப போலீஸ்குள்ள பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு 7 கேஸ் பெண்டிங்ல இருக்கு, எனக்கு ஒரு 7 பேர் தேவை, எனக்கு ஒரு 4 கேஸ் பெண்டிங்ல இருக்கு, 4 பேர் தேவைன்னு பேசிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்த மேல ஒரு கேஸ் தான் போடணுமா, 2 பொய் கேஸ் போடலாம் அப்படின்றாரு. இப்ப ஈக்குவலா பிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க எல்லாரையும் நிக்க வச்சது திரும்பி இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான். முடியாத கேஸ் எல்லாம் இவங்க தலையில போட்டுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கேட்பார் கிடையாது அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க, ரொம்பவே அழகான ஃபேமிலி. இவர் தான் முக்கியமான கேரக்டர் படத்துல. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசா கண்ணு அப்படின்றது. இவருக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க, அவங்களோட பேர் செங்கேனி அப்படின்றது. இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா எலி பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த தோட்டத்தை சேர்ந்தவர்கிட்ட சொல்றாங்க. அவர் தான் இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி. சரி வேலை முடிஞ்சிச்சுன்னா எதுக்குடா நிக்கிறீங்க, கிளம்புங்க அப்படின்னு அதட்டுற மாதிரி பேசுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கேங்கோட அவங்களோட இடத்துக்கு போறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் அவங்களோட இடம் இருக்கும். அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராசா கண்ணி என்ன பண்றாருன்னா ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, சொற்ற தண்ணியில இந்த ரொமான்ஸ்லாம் தேவையா அப்படின்னும் போது, கண்டிப்பா சாவறதுக்கு முன்னாடி உன்னை கல்லு வீட்டுல குடியேத்துவேன் அப்படின்றாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப 2 பேருமே நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது அவங்களது மண்ணால கெட்டின வீடா இருக்கும், அது உடைஞ்சு விழுது. இத பாக்குற இவங்க 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த ஊரோட பிரசிடென்ட் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பிரசிடென்ட் எங்கேயோ வெளியே கிளம்புறாரு போல. ஒய்ஃபை சீக்கிரமா ரெடி ஆகி வான்னு கூப்பிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா நகையெல்லாம் எடுத்து மாட்டுறாங்க. அப்ப கம்மல் போடலாம்னு நினைக்கும் போது கம்மல் கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு குனிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாம்பு வருது. இவங்களும் கத்திக்கிட்டே கீழே விழுறாங்க. அப்படியே கட் பண்ணி ராசா கண்ணை காட்டுறாங்க. ராசா கண்ணை கூப்பிட்டு போறதுக்காக பிரசிடென்ட் வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அங்க வேலை செய்யறவர் தான். இப்ப வா போனோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா வண்டியில ஏறி அவர் மேல கையை வைக்கிறாரு. கையை எடு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப ராசா கண்ணும் கையை எடுத்துறாரு. அந்த அளவுக்கு பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்றத தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசிடென்ட்டோட வீட்டுல இறக்கி விட்டுறாரு. பின்வாசல் வழியா தான் உள்ளே விடுறாங்க. இப்ப ராசா கண்ணும் என்ன பண்றாருன்னா பாம்பை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட்டும் பாக்குறாரு. இந்த இடத்துல பாம்பு இல்லைன்ற மாதிரி ராசா கண்ணு சொல்றாரு. அதே மாதிரி அந்த கம்மலையும் எடுத்து அந்த லேடி கிட்ட தராரு. நகையை அப்படியேவா விட்டு வருவா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட்டும் திட்டுறாரு. இப்ப ராசா கண்ணு என்ன பண்றாருன்னா மத்த இடங்கள்லாம் தேடி பார்க்கறாரு. பாம்பு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பாம்பை பிடிக்கவும் செஞ்சிடுறாரு. ராசா கண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன். இதுக்கு நிறைய காசு கூட வாங்கியிருக்கலாம், ஆனா பெருசா காசெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. இப்ப பிரசிடென்ட் காரை ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. டிரைவரும் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து வைக்க மாட்டியான்னு பிரசிடென்ட் பயங்கரமா திட்டும் போது, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆக வச்சிடுறாரு. சரியா சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசுறாங்க. ராசா கண்ணுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இப்ப மைத்ரா அப்படின்ற ஒருத்தங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எழுத படிக்கவாது தெரியணும் அப்படின்றதுக்காக முக்கியமான வார்த்தைகள்லாம் சொல்லி தருவாங்க. இப்ப பட்டா படி அப்படின்னு வார்த்தையை சொல்லி தராங்க. இதை கேட்டுட்டு இருக்க ராசாக்கன் என்ன சொல்றாருன்னா, எங்க ஆளுங்களுக்குலாம் என்னைக்கு பட்டா கிடைக்க போகுது, எங்களுக்கு போய் பட்டா படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னும் போது, படிப்பு ஒன்று இருந்தா போதும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி நம்ம இதுல படிக்காத பசங்களையும் ஸ்கூல்ல சேர்ப்போம் அப்படின்றதுக்காக இவரும் ஆளுங்களோட வராரு. எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும்னு கேட்கிறாரு. ஜாதி சான்றிதழ் வேணுமா, அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை, ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னு ஆபீசர் கேட்கிறாரு. அதெல்லாம் எங்க கிட்ட இல்ல, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, அதெல்லாம் நான் சொல்லி தருவேனா, உங்களுக்குலாம் எதுக்கு அது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி உங்களை பம்படியா அனுப்பி விடுறாரு. செங்கேனியை பொறுத்த வரைக்கும் எந்த பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்றத அதோட தடத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி எந்த பாம்பு கடிக்கு என்ன மருந்து தரணும் அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது பத்திலாம் சுத்து வட்டாரத்துல இருக்க பசங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. காசு பணம் இது எதுவுமே இல்லைன்னா கூட ராசாக்கனோட வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒய்ஃபும் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் செங்கல் சூளையில வேலை வரும். நான் அங்க போறேன் அப்படின்னு ராசா கண்ணு சொல்றாரு. அங்கெல்லாம் போவேணா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. போறதுனா என்னையும் கூட்டு போங்க அப்படின்னும் போது, நீ வயிற்றுல குழந்தையோட இருக்க, அந்த குழந்தையும் அங்க வந்து கஷ்டப்படணுமா, அதெல்லாம் வேணா நீ இங்கே இரு, கொஞ்ச நாள்ல நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அவரை வழி அனுப்பி விடுறாங்க. இப்ப ராசாக்கன் என்ன பண்றாருன்னா அந்த செங்கல் சூளைக்கு வேலைக்காக வந்துடுறாரு. வேலைலாம் பயங்கரமா வாங்குறாங்க. ஃப்ரீ டைம்ல கிராமத்து ஆளுங்க கூட
எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப மைத்ராவை காட்டுறாங்க. மைத்ரா கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இவங்களுக்கு எல்லாம் வேணும்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஊரோட பெரிய மனுஷனும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு எதுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட், அது இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி வாங்கிடுவாங்க, ஏற்கனவே ஓட்டுக்காக கண்ட ஜாதிக்காரங்க கிட்ட எல்லாம் குனிய வேண்டியதா இருக்கு, பத்தாததுக்கு இவனுங்க கிட்ட வேற குனியணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. இப்ப அந்த ஊரோட பிரசிடென்ட் வீட்டை காட்டுறாங்க. அவர் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து பாப்பாரு. அவர் வீட்டுல இருந்த நகைலாம் காணாம போயிருக்கும். இப்ப பிரசிடென்ட்டோட ஒய்ஃபும் யார் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி சாபம்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற கைரேகை எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. 2-3 கைரேகை எல்லாம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் கிட்ட போலீஸ் கேக்குறாரு. எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லும்போது பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ராசா கண்ணி இந்த வேலையை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவன் தானே இந்த நகையெல்லாம் பார்த்தான் அப்படின்றாங்க. ஆமா, அவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரசிடென்ட்டும் சொல்றாரு. இப்ப ராசா கண்ணு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இந்த போலீஸும் வாங்கிடுறாரு. இப்ப ராசா கண்ணால ஒய்ஃபை பிரிஞ்சுட்டு சுத்தமா இருக்க முடியல. ஓனர் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்கன்னு கேக்குறாரு. வரும்போதே சொல்லிட்டு தானடா வந்தா 6 மாசம் இருக்கணும்ட்டு, இப்ப என்னடா லீவுன்னு கேக்குற, ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. இப்ப அப்படியே நமக்கு பிரசிடென்ட்ட காட்டுறாங்க. 2 நாள் ஆச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இப்போ வரைக்கும் என்னோட நகையை கண்டுபிடிக்கல, ஆளுங்கட்சி பிரசிடென்ட்டுக்கே இந்த நிலைமையா, எப்படி கவனிக்கணுமோ நான் அப்படி கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரை மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நைட் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, நேரா ராசாக்கண்ணோட வீட்டுக்கு வராரு. இப்ப ராசாக்கண்ணோட ஒய்ஃப் மட்டும் தான் அங்க இருக்காங்க. உன்னோட புருஷன் எங்கன்னு கேட்கும்போது அவர் வேலைக்கு போயிருக்காருன்னு இவங்களும் சொல்றாங்க. எதுக்காக நகையை திருடினா, எங்க இருக்கான், ஒளிஞ்சிருக்கானா அப்படின்லாம் கேட்கிறாரு. இப்ப இவங்களோட முடியை பிடிச்சி தரத்தரன்னு வெளியே இழுத்துட்டு வராரு. இதை பாக்குற கான்ஸ்டபிளும், என்ன சார் அவ பிரசவமா இருக்கா, அவகிட்ட போய் இப்படிலாம் நடந்துக்கிறீங்களேன்னும் போது, வேணா நம்ம சீமந்த வேலையை பார்க்கலாமா சார், முதல்ல வண்டியில ஏறுங்க சார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் அதட்டி ஏத்துறாரு. இப்பதான் நம்ம படத்தோட முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட பேர் சந்துரு. ஒரு லாயரை அடிச்சிருப்பாங்க, அதனால தான் இவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. ஐஜி தான் வந்திருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் சாமி அப்படின்றது. என்ன பிரச்சனை, முதல்ல கலைஞ்சு போங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்கேயே உட்காந்துடுறாங்க, போராட்டம் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு பெரியவரை பாக்குறாரு. அவர் ஒரு சமூக ஆர்வலரா தான் இருப்பாரு. இப்ப அவர் விஷயமா ஒரு கேஸ் நடக்க போது, அந்த கேஸுக்காக இவரும் கிளம்பி வந்துடுறாரு. மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்குக்காக வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, என்ன முன்னாடி இருந்தீங்க இப்ப கேஸ்க்காக வந்துட்டீங்க அப்படின்னும் போது, போராட்டம்ன்றது பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தானே தவிர மத்தபடி நாட்களை கடத்துறதுக்கு இல்ல. இன்னைக்கு நாள் மட்டும் இந்த கேஸ் நடக்காம போனா அடுத்த இயரிங் வர 30 நாள் ஆகும். அது வரைக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சார், அதுக்காக தான் வந்தேன்றாரு. இப்ப கேஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது கரெக்டா அரசு தரப்பு வக்கீலும் வராரு. அவர் தான் ஹீரோக்கு எதிரா வாதாட போறாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பெண்டிங்ல இருக்க கேஸ் எல்லாம் முடிச்சா உங்களுக்கு ப்ரமோஷன் தரேன் அப்படின்னு டிஜிபி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவை எப்படியாவது சரி பண்ணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் மேலயும் 3 நாள் பொய் கேஸ் போட்டிருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, ஆனா 12 பேர் இந்த பிரச்சனையில மாட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ வாதாடுறாரு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு வக்கீல் கேட்கும்போது, அவர் ஏற்கனவே ஜெயில இருந்திருக்காரு, ஆனா அந்த நேரம் அவர் வெளியே அந்த கிரைமை பண்ணிருக்காருன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, தப்பு பண்றது கூட தப்பா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ வாதாடுறாரு. இப்ப அங்க இருக்க ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, சரி அந்த ஒருத்தரை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படல, 12 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு, சரி அந்த 12 பேரை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இது 12 பேரோட மட்டும் நிக்கிறது இல்ல சார், இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அநீதி நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் மட்டும் 7000 பேருக்கு நடந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாம் மறு விசாரணை நடக்கணும் அப்படின்றாரு. 7000ன்றது ரொம்ப லார்ஜ் நம்பர் சந்துரு அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாரு. அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் இந்த விஷயம் பண்ணதான் செய்யணும், அவங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்திருக்கு, சட்ட ரீதியா அவங்களுக்கு இந்த உத்தரவை நீங்க பிறப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்றாரு. இப்ப ஜட்ஜும் அந்த வாதத்தை ஏத்துக்கிட்டு பிறப்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிறைய அமைப்புகளோடையும் இயக்கங்களோடையும் சேர்ந்து நிறைய போராட்டம் எல்லாம் மேற்கொள்வாரு. போராட்டத்துல இவர் பயங்கரமா போலீஸ் அதிகாரிகளை பத்தி எல்லாம் விமர்சிப்பாரு. இத பாக்குறவரை என்ன பண்றாருன்னா, நேரா ஐஜி கிட்ட வராரு. நம்மள எப்படி பேசலாம் பாருங்க சார் அப்படின்ற மாதிரி ஐஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஐஜி என்ன பண்றாருன்னா, ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லா போலீஸுமே இப்படிதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எல்லா போலீஸுமே அப்படியான்னு தெரியல, பெரும்பான்மையானவங்க அப்படிதான் இருக்காங்க அப்படின்றாரு. இப்ப நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு போராட்டத்துல தான் இருக்காரு. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் உங்களை பார்க்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு காட்டுறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட போராட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேரையும் கூட்டு வந்துக்கிறாரு. இப்ப ஆபீஸ்ல என்ன பண்றாருன்னா, டேப் ரெக்கார்டர் எடுத்து வச்சுக்கிறாரு. அதே மாதிரி பென்னு பேப்பர்லாம் எடுத்து தயாரா வச்சுட்டு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிடுறாரு. இப்ப ராஜா கண்ணோட ஒய்ஃபும் உள்ள வந்து உட்கார்றாங்க. நடந்ததை நடந்த மாதிரியே சொல்லணும், எதையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது, சொல்லுங்க அப்படின்றாரு. இப்ப அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்க பாத்தீங்களா, இவங்கள மட்டும் இல்லாம இவங்களோட சொந்த பந்தங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களையும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பத்துறாங்க. அவங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ராஜா கண்ணன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்
அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க அடிக்கிறத விடுறதே இல்ல. ஒவ்வொரு நாளும் இவங்க வீட்டுல சோதனை பண்றது, இவங்க வீட்டுல இருக்க லேடிஸ் கொண்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு வருது, இந்த மாதிரியான வேலைலாம் பண்றாங்க. அதே மாதிரி ராஜா கண்ணு ஒரு செங்கல் சூளையில வேலை செஞ்சார்ல, அங்க வந்து விசாரணை பண்றாங்க. அவன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஓனரும் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நாளுக்கு நாள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜா கண்ணு கிளம்பிட்டார்ல, அவரோட ஊருக்கு வந்துடுறாரு. குழந்தைக்கு பொம்மைலாம் வாங்கலான்னு வாங்கிட்டு இருக்காரு. இப்ப ஊர்க்காரங்க பாத்துடுறாங்க. அந்த பிரசிடென்ட்டோட ஆளுங்க எல்லாம் சேர்ந்து இவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ராஜா கண்ணுக்கும் எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு சுத்தமா புரியல. எதுக்காக என்ன அடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா திருடிட்டு நடிக்கவா செய்யறேன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி வர வைக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, நடு ரோட்லயே வச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கிறாரு. இப்ப முடிய பிடிச்சு தரத்தரன்னு ஸ்டேஷன்ல கொண்டு வந்து போடுறாரு. அந்த இடத்துல இருட்டப்பன் மொசக்குட்டின்னு 2 பேரும் இருக்காங்க. அவங்களையும் போட்டு அடிச்சு சித்திரவதை பத்திருக்காங்க. இதை தாண்டி ராசப்பனோட அக்காவும் அங்கதான் இருக்காங்க. இப்ப போலீஸ் அடிச்சு முடிச்சுட்டு சரக்கெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்படி சரக்கு வச்சுக்கிட்டே அவங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற மொசக்குட்டி என்ன கேக்குறாருன்னா, அதான் ஆம்பளைங்க 3 பேர் ஸ்டேஷன்ல இருக்கோம்ல, எதுக்காக பச்சையம்மால வச்சிருக்கீங்க, அவங்கள வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இதை கேக்குற எஸ்ஐயும் லாக்அப் குள்ள கோவமா வராரு. யார் ஆம்பளைங்க, நீங்களா அப்படின்ற மாதிரி அடி அடின்னு அடிக்கிறாரு. அதே மாதிரி பச்சையம்மாள் கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அவங்களோட பாவடைய கழட்டிடுறாரு. இப்ப அவங்களும் கெஞ்சுறாங்க அவங்கள விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு. ஆனா இந்த எஸ்ஐ கேட்கவே மாட்டாரு. எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க செங்கேனியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் டேப் ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த அளவுக்கு சித்திரவதை பத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இப்ப திரும்பி வந்து அவரோட இடத்துல உட்கார்றாரு. மேற்கொண்டு நடந்ததை சொல்லுங்க அப்படின்றாரு. இப்ப செங்கேனியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் இவங்க ஸ்டேஷனுக்கு வந்து பாப்பாங்க. அந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஹஸ்பண்ட வெளியே எடுத்துட்டு வந்து விடுறாரு. சாப்பாடு கொடுக்கணும்னா குடுமா அப்படின்றாரு. அவங்களும் சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஊர்ல இருக்க பெரிய மனுஷனை ஏதாவது வந்து பேச சொல்லு, அப்பதான் ஏதாவது விடிவு பிறக்கும்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷனை பார்க்க வராங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க எதுக்காக கண்ணை கசக்கிட்டு இருக்க, உன்னோட புருஷன் திருடினானா நான் என்ன பண்ண முடியும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டுறாரு. இவங்களுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. இதை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள் நேரா இவங்களோட வீட்டுக்கு வராரு. உன்னோட புருஷன் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான், அவன் இங்க தானே ஒளிஞ்சிருக்கான், ஒழுங்கா அவன் ஒளிஞ்சிருக்க இடத்த சொல்லிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப இவங்களுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஹஸ்பண்ட் தப்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாத செங்கேனியும் என்ன பண்றாங்கன்னா, மைத்ரா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. மைத்ராவும் கட்சி ஆளுங்க கிட்ட சொன்னோன்னே, கட்சியை சேர்ந்தவங்களாம் ஒரு உயர் அதிகாரி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இந்த இன்ஸ்பெக்டர் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இவங்க எந்த குற்றத்தையும் பண்ணல, அவங்க ஏன் தலைமறைவாக போறாங்க, கண்டிப்பா போலீஸ் தான் ஏதோ தப்பா விசாரிக்கிறாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு. இப்ப இவரும் என்ன பண்றாருன்னா, இன்னொருத்தருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்ட்டு. அவரும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க விசாரிச்சதெல்லாம் கரெக்ட் தான், விசாரிச்சதுல அவங்க 3 பேருமே தப்பிச்சு தான் போயிருக்காங்க, நான் விசாரிச்சதுக்கான ரிப்போர்ட் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸும் கொடுக்குறாரு. இவங்களும் வாங்கிட்டு வெளியே வராங்க. அவங்க ஸ்டேஷன்ல இருந்தா கூட தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சிடலாம், ஆனா ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட சேர்ந்தவரும் சொல்றாரு. இதை சொல்லிட்டு இருக்க செங்கேனியும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாரு, அவர் ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சுலாம் ஓடி இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு இந்த கேஸை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சுத்தமா புரியல. இப்ப செங்கேனியை சமாதானப்படுத்துறதுக்காக மைத்ராவும் உள்ள வந்துடுறாங்க. இப்பதான் மைத்ரா சொல்றாங்க, இந்த கேஸுக்காக நாங்க நிறைய லாயரை போய் பார்த்தோம், ஆனா எந்த லாயருமே போல்டா எந்த ஒரு பதிலையுமே சொல்ல மாட்டாங்க, சிலர் காசு எதிர்பார்க்கறாங்க, நம்பிக்கை போகி நாங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது தான் ஒரு தோழர் உங்களை பத்தி சொன்னாரு, உங்ககிட்ட வந்தா இந்த வேலை முடியும்னு சொன்னாரு, அந்த நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒப்படைச்சாங்க, அதை படிக்கணும்னா படிங்க அப்படின்ற மாதிரி தராங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. போலீஸ் இப்ப கொஞ்சம் அசர்றாங்க. உள்ள இருக்க 3 பேரும் திட்டம் போடுறாங்க, இதுக்கப்புறமா இங்க இருக்க முடியாது, எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப போலீஸ் ஒரு இடத்துல இருப்பாங்க, அதை சைலண்டா கதவை சாத்திடுறாங்க. ஏன்னா போலீஸ்லாம் உள்ள தூங்கிருப்பாங்க. இவங்க தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு தெரியுது. அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு முழுக்க தேடுறாங்க, கிடைக்கவே இல்ல. பகல்ல ஒருத்தரோட ஷர்ட் மட்டும் கிடைக்குது. போலீஸும் அங்க இருக்கிற நகை கடையெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நகை கடையில பிரசிடென்ட்டோட நகையும் இருக்கு. அந்த நகையை யார் கொடுத்ததுன்னு கேட்கும்போது ராசா கண்ணு தான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி கடைக்காரரும் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க தப்பிச்ச நைட்டு ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருப்பாங்க. 3 பேர் வந்தாங்க அப்படின்னு டாக்டரும் சொல்றாரு. மருந்து எழுதி குத்தணும் சொல்றாரு. இப்ப மருந்து கடைக்கு வந்து கேக்குறாங்க. ஆமா 3 பேர் வந்தாங்க, அவங்க 3 பேர் பார்க்க இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு அவங்க அடையாளம் கொண்டு சரியா தான் சொல்றாரு. அதே மாதிரி டீ கடைக்காரர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த டீ கடைக்காரர் அவங்க 3 பேரையும் நான் பார்த்தேன், இங்க இருந்து தான் பஸ் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் தலையை பிச்சுக்கிறாரு. போலீஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானா, இல்லனா பொய் சாட்சியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த கேஸை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்ற குழப்பம் இருக்கு. கடைசியில ஒரு ஐடியாவும்
கிடைச்சிருது. இப்ப ஹீரோ செங்கேனி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவங்க 3 பேருமே இருந்தாங்கன்னா இந்த கேஸை வேற மாதிரி நம்ம வாதாடலாம். அவங்க 3 பேருமே இல்லாம நம்ம கேஸ் போடுறோம்னா இந்த கேஸ் கோர்ட்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வேற மாதிரி ஒரு மெத்தட் தான் ட்ரை பண்ண போறேன். அதுக்கு ஒரு கையெழுத்து தேவைன்னு சொல்றாரு. அவங்களும் கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னோன்னே இவரும் கைரேகையை வச்சிடுறாரு. இப்ப கோர்ட்ல வச்சு அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. இப்ப அவரோட இடத்துக்கு வந்து உட்கார்ந்துடுறாரு. இப்ப அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு கேஸுக்கு ஏபிஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இது கோர்ட்டோட நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணும். இதை நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட கேட்டுக்கிறாரு. ஏபிஸ் கார்பஸ் பெட்டிஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்லயே முழு விசாரணையும் நடக்கணும். கோர்ட்டோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். முக்கியமான கேஸ்க்காக மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துப்பாங்க. இப்ப ஜட்ஜோ உங்க தரப்ப சொல்லுங்க அப்படின்னு ஈர கிட்ட கேக்குறாங்க. இப்ப ஈர என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்டது ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்த ஒருத்தங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம கையில ஒரு குழந்தையும் வயிற்றுல ஒரு குழந்தையும் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பெட்டிஷனை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு ஜட்ஜி கிட்ட கேக்குறாரு. இப்ப ஜட்ஜும் செங்கேனி அங்க வர சொல்றாரு. என்னமா பிரச்சனைன்னு கேட்கும் போது இவங்களும் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லி அழுகுறாங்க. இப்ப ஜட்ஜுங்களும் பேசிக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கலான்ட்டு. கடைசியில இந்த பெட்டிஷனை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப செங்கேனி ஊரை சேர்ந்த போலீஸ் சுப்பீரியர் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு இருளர் சமுதாயத்தை சேர்ந்த பொம்பளைய போய் ஹைகோர்ட் வாசல மிதிக்க விட்டுருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன புடிங்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. இங்கேயே வச்சு கேஸ முடிச்சிருக்க வேண்டியது தானே. இப்ப பாரு அவ கோர்ட்டுக்கு போயிட்டா. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இதை ஈஸியா முடிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா செங்கேனியோட ஊருக்கே வந்துடுறாரு. அங்க இருக்கிற கிராம மக்கள் கிட்ட எல்லாம் பேசுறாரு. நடந்தது என்னன்னு விசாரிக்கிறாரு. ஓரளவுக்கு தகவல்லாம் சேகரிக்கிறாரு. இப்ப மைத்ரா கூட பைக்ல போயிட்டு இருக்கும் போது வழியில இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. சார் அந்த 3 திருட்டு பசங்களை எங்களால தான் கண்டுபிடிக்க முடியல. நீங்களாவது சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலையப்படாதீங்க. உண்மையான திருட்டு பசங்க யாரு அப்படின்றத நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் செம்ம கடுப்பா இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாம் பார்ட்டி பாக்குறாரு. ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குமான்னு யோசிக்கிறாரு. இப்ப கேஸும் ஏரிங்க்கு வருது. இந்த 3 போலீஸும் உட்கார்ந்து இருக்காங்க. அதே மாதிரி மருந்து எழுதி கொடுத்த டாக்டர் இருக்காரு. மருந்த கொடுத்த அந்த கடைக்காரர் இருக்காரு. அதே மாதிரி பார்த்துதான் சொன்ன டீ கடைக்காரரும் இருக்காரு. இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. முதல்ல டாக்டரை ஹீரோ கூப்பிடுறாரு. இப்ப டாக்டர் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, அந்த 3 பேருக்கும் நீங்க அலோபதி மருந்து எழுதி கொடுத்திருக்கீங்க. நீங்க எப்படி சார் அலோபதி மருந்து எழுதுவீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட பேரே இல்லையான்னு சொல்லும்போது இப்ப அவரும் திருன்னு முழிக்கிறாரு. இவரோட டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக் தான் அப்படின்னும் போது, ஆமா நான் சித்த மருத்துவர் தான் அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு. இப்ப எதிர்க்கட்சி வக்கீல் என்ன சொல்றாருன்னா, அவர் சித்தாவா அலோபதியா அப்படின்றதுலாம் செகண்ட், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் அமைதியா உட்கார்ந்துறாரு. இப்ப அடுத்த ஆள் வராரு. டீ கடைக்காரர் தான். அவரும் 3 பேரை பார்த்தேன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது விசாரணை இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இல்லன்னு சொல்லிடுறாரு. இப்ப மருந்து கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த மருந்து கடைக்காரர் வராரு. உங்களுக்கு ஏதாவது விசாரணை இருக்கான்னு கேக்குறாங்க. இல்லன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப இவங்க 3 பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்ப ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா, பென் எடுத்து எதையோ எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணவரை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அந்த போலீஸ் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. அவர் திருன்னு முழிக்கிறாரு. அரசு தரப்பு வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, வாசல்ல வச்சே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த சந்துரு எப்படி வேணா மடக்கி மடக்கி கேட்பான். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதுல எழுதி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமா தெரியும்லன்னு கேக்குறாரு. இப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் தெரியும்னு சொல்றாரு. இப்ப உள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சந்துரு என்ன கேக்குறாருன்னா, நீங்க ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்ப அவரும் மனப்பாடம் பண்ணதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் நீங்க பாட்டுக்கு ஒப்பிக்கிறீங்க? சரி நானே உங்ககிட்ட ஒரு டவுட் கேக்குறேன். இந்த மாதிரி அந்த மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கு, அந்த டாக்டரோட கிளினிக் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அது அங்கதான் இருக்கு, அது இங்கதான் இருக்கு அப்படின்னு திணறாரு. எங்க இருக்கு சார் தெளிவா சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் தெரியலன்றாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவர் கண்டிப்பா ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அதுக்கு லெஃப்ட் சைடுல 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கிளினிக் இருக்கும். அதே மாதிரி அந்த மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கும்னா போலீஸ் ஸ்டேஷனோட ரைட் சைடுல 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சவங்க மருந்து வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கிளினிக் இருக்கிற லெஃப்ட் சைடுல தான் மருந்து வாங்கியிருப்பாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ரைட் சைடு வந்திருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு பொய் சாட்சி சொல்றதுக்கு அவங்க 2 பேர் தான் கிடைச்சிருப்பாங்கன்னு அவங்க 2 பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. இவர் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாருன்னா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணல, அவங்க சொன்ன மாதிரியே சைனை போட்டு குத்துட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோவும் பயங்கரமா இவரை திட்டுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஜட்ஜும் பயங்கரமா அந்த போலீஸை திட்டுறாரு. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. இப்ப அரசு தரப்பு வக்கீல் ஏதோ பேசுறதுக்காக வர்றாரு. நீங்க எதுவும் பேச வேணாம் உட்காருங்க அப்படின்னு ஜட்ஜு உட்கார வச்சிடுறாரு. அடுத்த இயரிங் இந்த நாள் தான் அப்படின்னு ஒரு நாளையும் குறிச்சிடுறாரு. இப்ப நமக்கு வேற ஒரு லாயரை காட்டுறாங்க. இவர் கொஞ்சம் பெரிய லாயரு. இதுக்கு முன்னாடி அரசு தரப்பு வக்கீலா இருந்தாரு பாத்தீங்களா, இவரோட அசிஸ்டண்டா தான் இருப்பாரு. இப்ப இவரும் போட்டு
போட்டு அசிஸ்டண்ட பயங்கரமா திட்டுறாரு. இந்த சாதாரண கேஸை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியேன்னு கேக்குறாரு. அதே மாதிரி போலீஸ் 3 பேரும் அங்கதான் நிப்பாங்க. இப்ப போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாமே கையை மீறி போயிருச்சு, அந்த பொம்பளையோட கை கால்ல விழுந்தாது இந்த கேஸை வாபஸ் வாங்க வைங்கன்னு சொல்றாரு. சரியா, நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருமே சொல்றாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் கேஸை நான் கையில எடுத்துக்கிறேன், நான் வாதாடுறேன் அப்படின்றத சொல்லிரு அப்படின்னு அசிஸ்டன்ட்டோ சரின்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப லென்த்தா போயிருச்சு, அதனால மீதி எக்ஸ்பிளனேஷனை நம்ம செகண்ட் பார்ட்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.